பெங்களூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அணிலாக என்னை பற்றி எங்களை பற்றி யோசிக்கவில்லையா என்பதுதான் என்னோட கேள்வி. மேபி we are getting into a end of an era, so it is what it is. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அந்த ஹோல்சமான ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஹோல்சமான மெமரிஸாக மாறப்போகுது என்று நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்கிறது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நண்பா நண்பி, தோழா தோழி, அங்கிள் ஆண்டி, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் வணக்கம். நேற்று இன்டர்நெட் முழுவதாக ட்ரெண்டிங்காக பேசிக்கொண்டிருந்த டாபிக் என்னவென்றால், ஆக்டர் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அஃபிஷியலாக தமிழ்நாடு அரசியலுக்குள் என்டர் ஆகின்றேன் என்று அவருடைய அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3 பேஜ் கொண்ட ஒரு அறிக்கையை அறிவித்திருந்தார்கள். அதில் என்னவென்று போட்டிருந்தார்கள் என்றால், அவருடைய கட்சியுடைய பேர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தான் அஃபிஷியலாக ஒரு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கட்சியை ஆரம்பிக்கின்றேன் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த 3 பக்கத்தில் பல விஷயங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வராது. ஸோ 3 பேஜ் கொண்ட ஒரு அறிக்கையை அறிவித்திருந்தார்கள். இது ஒன்றும் நமக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை என்று தான் நினைக்கின்றேன். வை பிகாஸ் ஆக்டர் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அப்பப்போ அவருடைய பாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸில், அப்புறம் அவருடைய பாஸ்ட் ஃபியூ ஆடியோ லான்ச்சஸ்லலாம் பொலிட்டிக்கல் கருத்தாக வந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதை வச்சு நம்ம எல்லோரும் கெஸ் செய்திருப்போம் தட் இஸ் கோனா என்டர் இன்டு பாலிடிக்ஸ் வெரி சூன். பட் எப்போ என்று தான் தெரியாமல் முடித்து கொண்டிருந்தோம். அண்ட் ஃபைனலி நேற்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நான் அரசியலுக்குள் என்டர் ஆகின்றேன் என்று என்ன வேடது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கையை கொடுத்துருந்தாங்க. நம்ம கேஷுவலியாக போயிடுவோம், ஓகேவா? ஸோ எஸ் பேசிக்கலி நேற்று ரிலீஸ் பண்ண அந்த அஃபிஷியலான 3 பேஜ் கொண்ட நோட்டீஸ் எல்லாருமே பார்த்துருந்துப்பீங்க. அண்ட் நம்ம எம்ஜினாவும் வந்துட்டு அதை பற்றி போட்ட உடனே அடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸில் அது ஃபுல்லாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த 3 பேஜில் என்ன இருந்துச்சுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எம்ஜினா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு இதுக்காக அரசியலுக்குள் என்டர் ஆகிறதுக்காக பல வருஷமாக தன்னுடைய சீனியர்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்டு ஹி வாஸ் பேசிக்கலி ப்ரிப்பேரிங். ஸோ அவர் வந்துட்டு தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க தட் இஸ் கோனா பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக. ஸோ அதை பற்றியும் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் அண்ட் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னவென்றால், எஸ் ஓகே ஃபைன், ஆக்டர் விஜய் வந்துட்டு அரசியலுக்குள்ளே என்டர் ஆகிட்டார். எவ்ரி திங் இஸ் குட், நிற்கட்டும், ஜெயிக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும், எல்லாம் ஓகே தான். பட் வாட் அபவுட் அஸ்? எங்களை பற்றி, அணிலாக இருக்கும் எங்களை பற்றி யோசித்தீர்களா நீங்கள்? தமிழ்நாட்டில் ஆக்டர் தளபதி விஜய் அரசியலில் நிற்கிறார்கள். எவ்ரி திங் இஸ் ஃபைன், எவ்ரி திங் இஸ் குட். பட் பெங்களூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அணிலாக என்னை பற்றி எங்களை பற்றி யோசிக்கவில்லையா என்பதுதான் என்னோட கேள்வி. நான் ஏன் இங்கே நின்று புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க. அப்போ சொல்லி தொலை. அந்த 3 பேஜ் கொண்ட அந்த நோட்டீஸில் லாஸ்ட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் இப்போது 2 மூவி கமிட் ஆகிருக்கிற மூவியை தவிர அஃபிஷியலாக அந்த 2 மூவி பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் நோ மோர் கோனா ஆக்ட் இன் சினிமாஸ் எனிமோர் என்றது தான் அந்த 3வது பேஜில் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம வந்துட்டு இன்னும் 2 வருஷம்தான் ஆக்டர் விஜய் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவருடைய அந்த நோட்டீஸ்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நினச்சி கூட பார்க்கலாம். பெங்களூரில் அணிலோட கன்னியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நான், ஒரு வருஷத்துக்கு பல மூவிஸ் ரிலீஸ் ஆகலாம். பட் இந்த ஆக்டரோட மூவிக்கு போகலாமா, இல்லை இந்த ஆக்டரோட மூவிக்கு போகலாமா, இல்லை எதுக்கு தேட்டர் போய்கிட்டு ஓடிடிலேயே பார்த்துப்போம், இல்லை டவுன்லோட் பண்ணி பார்த்துப்போம், பல படம் பார்த்துருப்போம். பட் வருஷம் பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட் ஷோ தளபதி படத்துக்கு போயே தீர்வேன் என்று ஒரு அணிலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் 2026க்கு அப்புறம் என்ன செய்வேன்? அதுதான் என்னோட கேள்வி. என்ன மச்சான், கரெக்டாக வருஷம் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் மேடம். இன்னும் 2 வருஷத்தில் அது இல்லைன்னு நினைக்கும் போது மனசு வருத்தமாக இருக்குமா இல்லையா நண்பா? இவன் யாரா நீ இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்துட்டு நாங்கள்லாம் ஒரு ப்ராசஸாகவே பழகிட்டோம். வருஷம் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். அந்த படத்தோட பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ட்ரெய்லரை பார்த்து வெறியாகி அடாடா எப்போடா இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து ஃபைனலாக ரிலீஸ் டேட் கொடுப்பாங்க. அந்த ரிலீஸ் டேட்டை பார்த்து ஐயையோ படத்தோட டிக்கெட் கிடைக்காமல் போயிடுமோ என்று காத்து கொண்டிருந்து, கழுகை போல் காத்து கொண்டிருந்து
கடைசியாக அடித்து பிடிச்சி நண்பன்கிட்ட ஃபோன் பண்ணி மச்சா எப்படியாச்சும் அந்த டிக்கெட்டை புக் பண்ணிடுறான்ற கதரெல்லாம் பல ப்ராசஸிங். அதெல்லாம் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணி போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் எந்த படத்துக்கும் போக மாட்டோம். பட் தளபதியோட படம்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்து போய் பார்க்குறது தான் ஒரு ப்ராசஸாக, ஒரு ஹோல்சமான ப்ராசஸாக இருந்தது. பட் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் அந்த ஹோல்சமான ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஹோல்சமான மெமரிஸாக மாறப்போகுது என்று நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்கிறன்றது. போங்கடா. வீடியோவில் வந்துட்டு அவர் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறத பற்றி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் கிடையாது. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கிறார்கள், செய்யட்டும், சந்தோஷம். ஆனால் அந்த 3வது பக்கத்தில் இந்த ஒரு 3 சென்டென்ஸை போடாமல் இருந்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும் என்றது தான் என்னோட கருத்து. ஸோ இன்னொரு விஷயத்தை பதிவு செய்ய மறந்து விட்டேன். தட் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு ஒரு பல ரீல்ஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. தட் வி ஆர் கெட்டிங் இன் டு அன் எண்ட் ஆஃப் இன் ஏரான்றதை பார்க்க முடிஞ்சுது. பேசிக்கலி என்னவென்றால் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னும் 2 வருஷத்தில் மூவிஸ் பண்ணுறதை குவிட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ அஜித் அவர்களும் வந்துட்டு மூவிஸ் மேக் பண்ணுறதை ப்ராபபிளி ஸ்டாப் பண்ண போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் ஹிஸ் பேஷன் ஆன் பைக்கிங், ரைட்? ஸோ அவரும் வந்துட்டு ட்ராவல் மீது இருக்கிற பேஷனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி தளபதி என்ற கிளாஷெல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் முடிஞ்சிருமோன்றது தான் என்னோட யோசனையாக இருக்குது. வெல், மேபி வி ஆர் கெட்டிங் இன் டு அ எண்ட் ஆஃப் என் ஏரா. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். இந்த வீடியோ மூலிமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அறிவிக்கை நான் கொடுத்துக்கிறேன். மச்சான், இன்னும் 2 வருஷம் தான் பார்க்க முடியும். ஸோ மூடிட்டு வேலை இருக்குது, இல்லை அவங்க கூட போகிறேன், அண்ணன் கூட போகிறேன்ற மேட்டர்லாம் விட்டுறே. 2 வருஷம்தான், மூடிட்டு கூடவான்றது தான் கருத்து. விட்டுட்டு போன மரியாதையாக இருந்துக்க, ஜாக்கிரதை. ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச வந்தேன்னு எனக்கே தெரில. திடீர்னு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்றது நான் என்ன கனவாக கண்டேன். ஸோ பார்த்ததும் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிட்டேன். ஸோ அதை பற்றி தான் உட்காந்து நின்று கதறிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. பட் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்துட்டு பொலிட்டிக்ஸ்குள்ளே என்றனாலும் படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாலிட்டிக்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் எ ஜோக், அவர் வந்துட்டு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.